அனைவருக்கும் தமிழர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே ஆடியோ சொல்லியிருந்து தான் அதோட மீதி பகுதி சொல்ல போகிறேன். பொண்ணை பெத்தையிலேருந்து அதிகமாக நிறைய மறைச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஏற்கனவே நம்ம ஆண்கள் நிறைய கடன்கள் சுமந்து இருந்துகிட்ருப்பாங்க. அது தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அது நெருங்கின சொந்தமாக இருந்தாலும் சரி, புது சொந்தமாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து நல்லா கேட்டு விசாரித்து கல்யாணம் பண்ணுங்க. நிறைய வீட்டில் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. நம்மளால் முடிஞ்சது தலைவலி. நான் பொண்ணை கூட்டிகிட்டு வரோம்னா, பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு நம்ம கூட்டிகிட்டு வரோம்னா நல்லபடியாக வச்சுருக்கலாம். நம்ம முடிஞ்ச என்ன செய்ய, அது நோம்பிக்கு துணிமணி எடுத்து கொடுக்கலாம். ஒரு தலைவலியில் மாத்திரை வாங்கி கொடுக்கலாம். நம்மக்கிட்ட என்ன வருதோ, காய்ச்சல் வருதோ, எங்கே சறுக்கி விழுந்துட்டாங்களோ, காயம்பட்டாலோ, வேறு ஏதாச்சும் ஆனாலும் நம்மக்கிட்ட எது நம்மளால் தான் செய்ய முடியும். ஏற்கனவே தைராய்டு வந்திருந்து, பல்லு வலி வந்திருந்து, அல்சர் வந்திருந்து மறைச்சி பண்ணியிருப்பாங்க. அது பல வருஷங்களாக அவினாலேயே முடியாமல் நம்ம தலையில் கட்டி வச்சிடுறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலே நம்ம அதை சொல்லி காட்ட வேண்டியதாக இருக்குது. இவியில் என்னன்றாங்க, அந்த பொண்ணுங்க என்னன்றாங்க, நீங்கள் தெரிஞ்சாங்க கல்யாணம் பண்ணீங்க அப்படின்றாங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியாது, அவை மறைச்சிருப்பாங்க. தயவுசெய்து இது மாதிரி விஷயத்தையெல்லாம் நல்லா விசாரித்து கல்யாணம் பண்ணுங்க. இதெல்லாம் அவி அப்பாவோட கடமை, அம்மாவோட கடமை. பிள்ளை பெற்றைகளை சொல்கிறேன். பசங்களையும் அதே மாதிரி தான் நல்லா ஒழுக்கத்தோடு பீடி சிகரெட் அடிக்காமல், இல்லை தண்ணி போடுற ஆடுகள் கல்யாணம் பண்ணி வைங்க. அவளுக்கு பிடிக்கணும். அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஷார்ட்ஸ் போடுறவங்க கல்யாணம் பண்ணி வைங்க. பேண்ட் போடுறவங்க நல்லா ஒழுக்கமான சீலை கட்டி பூவெல்லாம் வச்சுட்டு கல்யாணம் பண்ணால் மளிகை கொடுக்கணும். அந்த மாதிரி கல்யாணம் பண்ணுவீங்க. இதுதான் நடைமுறை ஒத்து வரும். தயவுசெய்து புரிஞ்சுங்க. மீண்டும் அடுத்த ஆடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.